என் புள்ளையோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. அத நினைக்கிறேன். ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல சித்ராவும் ஈஸ்வரி எதுக்கு புலம்பிட்டு இருக்காங்க? சாவித்திரியும் தாமரையும் வேற இதையே சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்துறானுங்க. நம்ம புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவ வேதனைப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதே இல்லாதவங்க. சுயமா சம்பாதிச்சு வாழ துப்பி இல்லாம வாமா வா, சாப்பிட்டியா? மூத்தாரோட சம்பளத்துல மூத்தாரோட வீட்டுல சாப்பிட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கா. எதனா சுயமா யோசிக்கிற புத்தி இருக்கா இந்த சித்ராக்க? ஒரு வேலையும் இல்லாம ஊரை சுத்துறவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. தேவையில்லாம அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், அடுத்தவங்களை என்ன பண்ணலாம், நம்ம புள்ளைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்க. இந்த வீட்டுல தண்டசோறு சாப்பிட்டு இருக்காரு. சாவித்திரி என்ன நினைப்பா, தாமரை என்ன நினைப்பா, அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே, அதை பத்தியே தான் யோசனை பண்ணியிருக்கா. யாரை ஏமாத்தலாம், யாரு கூடிய கெடுக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி விஷயமே தாங்க இந்த ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்கா. என்னாலையும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. போஸ் கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈஸ்வரி மட்டும்தாங்க. என்னடா நம்ம புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, ஏதோ நாங்களும் சாதனை பண்ணிருக்கோம்னு தோன்ற அளவுக்கு. ஏற்கனவே ஒரு பொண்ணு, அந்த மலர் பொண்ணு பாவம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணி வெளியே தருத்தினா அந்த பாவம் சும்மா விடுமா? அதை கர்மா துரத்தி இந்த போஸ் தலையில விடிஞ்சிச்சுங்க. ஏதோ பிளான் போட்டாங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா காரில் போகலாம், கப்பலில் பறக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க கனவு எல்லாமே தூள் தவிடு பொடி ஆயிடுச்சுங்க. ஆனால் காவியா நல்ல பாடம் சொல்லி கொடுக்குதாங்க இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா. சூப்பருங்க, காவியாவுக்கு ஒரு கிளாப் பண்ணலாங்க. அவள் வாழ்க்கையை பயணம் வச்சு இந்த போஸை கல்யாணம் பண்ணியிருக்கா. போஸை திருத்துறதோன்னா அவள் வேலை கிடையாது. பெத்தவ தான் தான் பையனை திருத்தணும். காவியா ஒன்றும் திருத்தணும் தலையெழுத்தில் இருந்த போதும் என்ன பண்ணுறது, நம்ம லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட ஒரு குடும்பம் நடத்திட்டுருக்கா. நல்ல சௌகரி தாங்க டெய்லியும் கொடுத்துட்ருக்கா. இந்த போஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கான். இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. தன் பையன் இப்படி இருக்கிறானே, ரொம்ப கஷ்டப்படுறானே இப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஈஸ்வரி. தேவையில்லாமல் நீ எதுக்கு அர்த்தம் மேலே பழி போடுற? நீ ஒழுங்காக இருந்தால் உன் பையனும் நல்லா இருப்பான்ல. பையனுக்கு நீ நல்லா புத்தி சொல்லி கொடுத்திருந்தா உனக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை. அவனை சும்மா அவன் மேலே வஞ்சத்தை ஏற்றி அடுத்தவங்களுக்கு கெடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு முழுக்க நீ கெடுத்து தான் வச்சிருக்க. அதோட பலனை நீ தானே அனுபவிக்கணும். நீ அனுபவிக்க மாட்டான், உன் புள்ள தான் அனுபவிப்பான். காவியா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா நல்லா விசாரிக்கிறார். என்னப்பா தலையெழுத்து, இந்த குடும்பத்தில் நான் மாட்டிக்கினேன், தண்டசோரை வர கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்ப்பா. இந்த மானக்கட்ட சோறு மட்டும் எப்படிப்பா அந்த வீட்டில் சாப்பிட முடியும், சோழமாக ஒழிச்சு தானப்பா நம்ம சாப்பிட முடியும் அந்த காசுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நாங்கள் அப்பா நீ குடும்பம் சம்மந்திக்கிட்டோடனே அந்த அம்மா இப்போ நல்லா விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா திருப்பி உடனே அந்த அம்மா ஈஸ்வரி நல்லா விசாரிக்கிறாங்க. சம்மந்திக்கிட்ட நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா விசாரிச்சதுலாம் போதுமா? உன் பையன் என்ன வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருப்பானா? இல்லை சம்மந்தி, என் பையனுக்கு வேலை வெட்டிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் எப்போவுமே அடுத்தவங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம், சுயமாக ஒழிச்சு சாப்பிட மாட்டோம். அந்த பழக்கமே எங்கள் அகராதியில் கிடையாது. ஓசிலே சாப்பிட்டு உடம்பு வளர்ப்போம் சம்மந்தி. அதே மாதிரி நானும் வளர்த்துட்டேன், என் பொண்ணும் வளர்த்துட்டான், என் பையனும் வளர்த்துட்டான். அதனால் கட்டை குனிஞ்சு நிமிந்து அவனால் வேலை செய்ய முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற? ஒழுங்காக எங்கள் செங்கசூளைக்கு அனுப்புமா, அவங்க பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு மாப்பிள்ளையோட டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருப்பியா? என் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுத்தேன் உனக்கு, ஒழுங்காக போயிட்டு செங்கல்லாம் போய் அடிக்க லோடு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது இவராக நினச்சாரு நம்மளுக்கு பெரிய ஆஃபீஸர் உத்தியோகம், கணக்கு பார்க்குற உத்தியோகம், மேலாளர் உத்தியோகம் தருவா நம்ம மாமான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கோட்டையில் போனார் நம்ம போஸு. அங்கே பார்த்தா தான் தெரியுது நல்லா ஓட வேலை வாங்கினாங்க அங்கே இருக்கிறவங்கலாம். இவர் நல்லா வேலை செஞ்சு கலப்பாயிட்டார். நல்லா வேணுங்க, காவியா தாங்க சவுக்கட்டி கொடுக்கணும் இந்த போஸுக்கு. ஆனந்த விகடன் பத்திரிகையிலேருந்து நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுயும் பேட்டி எடுக்க வராங்க. அவங்க பேட்டி எடுக்க சொல்ல அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே இந்த வயசில் செய்ய முடியாது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்த வீரத்தீர செயல்லாம் செஞ்சுருக்கீங்க, அதுக்கு அவார்டும் வாங்கியிருக்கேன், எங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அவங்களும் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, என்னோட படிப்புக்கு மூல காரணமே என் புருஷனும் எங்கள் மாமனாரும், அந்த குடும்பமே எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்க. அதனால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்னோட கனவு எங்கள் கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், என்னோட கனவு இந்த கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழை எளியவர்களுக்கு நம்ம இலவசமாக மருத்துவம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க என்னோட ஆசை. அதான் என்னோட நீண்ட நாள் கனவுன்னு சொல்கிறாங்க. சேதுவும் என்னால் முடிஞ்சதாங்க நான் செஞ்சேன், அந்த மருந்து எடுத்துகிட்டு இந்த ஊரையே காப்பாற்றினா அந்த வண்டுக்கடியில் இருந்துன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த பாராட்டும் பரிசும் கிடச்சிது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாம் ஓகேங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு.
ஆனந்த விகடன் வந்து எங்களை பேட்டி எடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஆனந்த விகடனுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்த போதும் அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ஓகே தாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்து எல்லாமே செய்யணும் தான், மேலும் மேலும் பல விஷயம் செய்யணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏதோ பிரியிற போகிறதா வந்து நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேட்குறாங்க. அதுக்கு காலந்தாங்க பதில் சொல்லும். ஏதோ தவறுதலாக சில விஷயம் என் வாழ்க்கையில் நடந்து போச்சு, பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்லி சேது ஒரு பதிலை பதிவிக்கிறாரு. இதே மாதிரி தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க என்னோடய வாழ்க்கைக்கு காலம்தான் பதில் சொல்லும், காலத்தை நோக்கி தான் நான் ஒரு படியை எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஏங்க எது இருந்தாலும் சரிங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழணும், பெரிய பெரிய சாதனை புரிந்தாங்க நான் நினைக்கிறேன், நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே நேர்காணல் பண்ணுறவங்களும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.